இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். டாக்டர் நிவேதா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை கோயம்புத்தூர், அதுல இருந்து நம்ம கூட ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. அனைத்து ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாஸ்டர் டாக்டர், இப்ப எனக்கு ஒரு மாதிரி வறட்சி ஏப்பம் மாதிரி வருது. மற்ற நேரத்துல சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஏப்பம் வருது. ஏப்பம்னாக்க சாப்பிட்ட உடனே வர ஏப்பம் மாதிரி இல்ல, ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன் ஆகி வர மாதிரி ஏப்பம் வருது மாஸ்டர். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 வருஷமா இருக்குது. அதுக்கு என்ன நிவாரணம் பண்றது? ஆக்சுவலா இந்த வறட்டு ஏப்பம் அப்படிங்கிறது நீங்களே அந்த வார்த்தையை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வறட்டு அப்படின்னா வறட்சி. இப்ப நம்மளுடைய உடம்புல குடலுக்குள்ள வறட்சி இருக்கிறப்போ கல்லீரல்னால பித்த நீரை உற்பத்தி பண்ண முடியாது. அந்த பித்த நீர் தேவையான அளவுக்கு கிடைக்காததுனால, பித்த நீர் அப்படிங்கிறது கொழுப்பு தண்ணி. அந்த கொழுப்பு தண்ணி பித்த நீர் குவாலிட்டியா இல்ல அப்படின்னம்னா நம்மளுடைய ரத்தம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த ட்ரைனஸ் தான் காத்து. இப்ப சாதாரணமா நம்ம வாசல் எல்லாம் எதுக்கு சாயங்கால நேரத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா அதிகமான அளவுக்கு காத்து அடிச்சுது அப்படின்னம்னா இங்க தண்ணி தொளிப்போம், வாசலுக்கு தண்ணி தெளிப்போம் இல்லைங்களா? எதுக்காகன்னா இந்த தூசி பறக்காம இருக்கிறதுக்காக. சோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியிலயுமே ட்ரை ஆச்சு அப்படின்னம்னா நம்ம பாடியில அதிகமான அளவுக்கு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இதை தவிர்க்கிறதுக்கு த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னம்னா, நீங்க நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னம்னா நல்லா சிப் பண்ணி நல்லா நாட்டு மாட்டு நெய் கிடைக்குது அப்படின்னா அந்த நெய் பயன்படுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். அல்லது நீங்க தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேங்காய் எண்ணெய் குளிர் வச்சு அந்த மெத்தட்ல பண்ண தேங்காய் எண்ணெய் இருக்கு. அதுல லாரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கும். சோ அதுல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு. நல்ல வயிற்றுலயே டைஜஸ்ட் ஆகக்கூடியது. உங்களுக்கு லிவருக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. சோ அந்த வயிற்றுல டைஜஸ்ட் ஆகுறப்போ லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பைல் ஆசிடும் குவாலிட்டியா கிடைக்கும். அதனால நெய் அல்லது வர்ஜின் கோகோனட் ஆயில். சோ அதை நீங்க ரெகுலரா ஒரு 10 சொட்டு ஒரு 1/2 an hour or 1 hour once ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 drops அந்த அளவுக்கு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னம்னா இது குறைய ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் நீங்க நேரத்துல நைட் சீக்கிரமே தூங்கிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு ஒரு ஈரப்பட்டி போட்டுக்கலாம், அல்லது வயிற்றுக்கு ஈரப்பட்டி போட்டீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரைனஸ் வராது. தூங்குறப்போ இருட்டுல தூங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னம்னா கல்லீரல் சூடாகி அதனாலயும் அதோட பைலோட ப்ரொடக்ஷன் குறையும். ஆனா நைட்டு தூங்குறப்ப கண்ணு இருட்டுக்குள்ள இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். மேபி நீங்க தூங்குறப்போ கண்ணுக்கு ஒரு சொட்டு தேங்கெண்ணெய் விடலாம். வயிற்றுக்கு தொப்புளுக்கு விளக்கெண்ணெய் வைக்கலாம். நெகை கண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ இங்க நெயில் பெட், இதுக்கு எல்லாத்துக்குமே கூட தேங்கெண்ணெயோ அல்லது பெஸ்ட் ஆப்ஷன்னா விளக்கெண்ணெய், காஸ்டர் ஆயில், அதை நீங்க வச்சீங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகாது. உள்ளங்கால், உள்ளங்கை இதுல எல்லாம் ஒரு சொட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டீங்க அப்படின்னம்னா அந்த உடம்பு வறட்சி வராது. சோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது வாரத்துல 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சோ தட் அந்த ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். மூணாவது, நீங்க அதிகமா ஃபேனுக்கு அடியில படுக்கிறது, ட்ரை ஆகிற மாதிரி அதிகமா பேசுறது, ட்ரையான உணவுகள், தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள் சேர்த்துறது, இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்க உடம்ப வறட்சியில இருந்து பாதுகாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வறட்டு இருமல் வராம பாதுகாக்கலாம். நீங்க சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால தாராளமா இந்த சூப் நீங்க ட்ரை பண்ணலாம். அதோட சப்போர்ட்டிவா நீங்க ஒரு வெஜிடபிள் இட்லி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த சூப்போட அதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எனக்கும் அந்த மாதிரிதாங்க மேடம். அந்த ட்ரைனஸ்னால ஏப்பம் எனக்கு வெளியே வராம அப்படியே கஷ்டப்பட்டு ஏப்பத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்ததுங்க மேடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஏப்பத்தை கஷ்டப்பட்டு நான் ரிலீஸ் பண்ணி விடும்போது என்னாச்சுன்னா எனக்கு தொண்டை, மவுத் அல்சர் மாதிரி சின்ன சின்ன நாக்குல, அப்புறம் நாக்கு கடியில எல்லாம் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்திருக்குங்க மேடம். நான் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி நெய் காலைல எந்திரிச்சோன்னு நான் நெய் உருக்கி குடிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த இது போகாத மாதிரியே இருக்குங்க மேடம். அது நீங்க நைட்டு நேரத்துல தூங்க முடியுதான்னு பாருங்கம்மா. தூங்குறீங்களா? நைட் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? எப்படி 11 மணி ஆயிடுதுங்க மேடம். 10ல இருந்து 11. ஏன்னா 11 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னா கேல் பிளாடர் சூடாயிடும் இல்லைங்களா? நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 9 to 9:30க்குள்ள தூங்குனீங்கன்னா தான் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஐபால் மூவ்மெண்ட் இல்லாத ஸ்லீப்புக்கு போக முடியும். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் ரெகுலர் ஹேபிட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 to 9:30க்குள்ள வச்சுக்கோங்க. அதிகமான போன் பாக்குறத தவிர்க்கணும். ஏன்னா நீங்க அதிகமா போனோ ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்துச்சுன்னா கூட நம்மளுடைய பாடி டிஸ்டர்ப் ஆகும்.
நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னம்னா உங்க கேல் பிளாடர் லிவரும் டிஸ்டர்ப் ஆகி அதனால அந்த பித்த நீர் வந்து குவாலிட்டி இல்லாம போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் சரி பண்ணியும் ட்ரை பண்ணியும் முடியல அப்படின்னம்னா நேர்ல வந்து பாருங்க ஒரு நாள். சிம்பிள் வேற வந்து நீங்க இளநீ அப்பப்ப குடிக்கலாம். அல்லது சோம்பு இருந்துச்சு அப்படின்னம்னா சோம்பு பெருஞ்சீரகம் அதை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு டப்பால வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தேன் கலந்து அதை சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிங்க. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து லிவரை ப்ரமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கத்தாழை ஜூஸ் கிடைக்குதுன்னா குடிக்கலாம். ஏப்பம் நின்றுச்சுங்க மேடம். அதனால வந்த புண்ணுகள் அது மட்டும் எனக்கு நான் தானே கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணேன். அதனால அது மட்டும் எனக்கு அப்படியே இருக்கு. அந்த இதுக்கு வந்து வாய்க்கு எண்ணெய் கொப்பளிச்சு பாருங்க. வெள்ளை பூசணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் அந்த அமிலத்தன்மை குறையிறப்ப அது சப்போர்ட் பண்ணும். எண்ணெய் கொப்பளிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? வாயில வந்து ஒரு அரை வாய்க்கு நல்லெண்ணெய் போட்டு நீங்க ஒரு 15 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சு இது பண்ணீங்கன்னா அந்த ஆசிட் எக்ஸ்ட்ரா ஆசிட் குறையும். ஆனா இது வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆசிட் மேல வந்து வாயில வந்து இதாகுது. சோ உங்களுக்கு வந்து இதுல வந்து வாயில புண்ணாகுது அப்படின்னம்னா இது வாயோட பிரச்சனை அல்ல, குடல்ல இருக்கக்கூடிய வறட்சி அல்லது பெருங்குடல் இருக்கக்கூடிய வறட்சி அதனால வரக்கூடியது. அத நீங்க வயிற்று ரெடி பண்ணணும். வயிற்றுக்கு வந்து பேக் போடுறது, ஒரு ஹிப் பாத் எடுக்கிறது, வயிற்றை எனிமா எடுத்து கிளீன் பண்ணிக்கிறது. சோ இங்க கீழே இந்த ஃபுல் சிஸ்டத்தை கிளீன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி மேல வர்றதை தடுக்க முடியும். ஆக்சுவலி இது வாயில இருந்து மலைவாய் வரைக்கும் இட்ஸ் பிளைன் டியூப். ஏதாவது ஒரு பக்கத்துல பிளாக் ஆச்சுன்னா கூட அது மேல எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ அதனால பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கு எல்எஸ்பின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, லகு சங்க பிரக்ஷாலன். தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஆசனாஸ் பண்ணி லூஸ் மோஷன் ஆகி இந்த ஹோல் சிஸ்டம் கிளீன் ஆகும். சோ அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பண்ணோம்னா சரியா இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். மேம் ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா காலில் வந்து எனக்கு நிறைய நடப்பேன். ஆக்சுவலா நான் நடந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் நிறைய நான் போறது உண்டு. ரைட் லெக்ல வந்து அந்த ஆணி மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப நான் அதாவது எந்த ஒரு சின்ன கல்ல பட்டாலும் எனக்கு ரொம்ப வலிக்குது ஆக்சுவலா. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் மேம் வேற? நீங்க எந்த இடத்துல வலிக்குதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட ஒரு 60 முறை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை 2 times நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. ஓகே 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 மேம். இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா இங்க வச்சு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 60 முறை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை 2 times அந்த பர்டிகுலர் பாயிண்ட வந்து பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னம்னா வித்தின் 1 month அதுவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அந்த மாதிரி ஆணி வருது அப்படின்னம்னா அந்த ஆணி வர்ற இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட். அந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு ஆணி வருது. அதுக்கு உண்டான ஆர்கன் உள்ளுறுப்புகள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்கும். சோ அந்த உள்ளுறுப்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு உடம்பு தன்னைத்தானே அந்த ஒரு அதிகமான தோலை வளர்த்தி நீங்க நடக்கிறப்போ ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் மூலமா உள்ள இருக்கிற ஆர்கனுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. ஆட்டோ அக்குபஞ்சர் அது வந்து உங்க பாடியே பண்ணிக்கிறது தான் அந்த ஆணி. அதனால அதை பிரஸ் பண்ணி விடுங்க. ஆனா கரெக்டா இது பண்ணணும் அப்படின்னம்னா எந்த ஆர்கன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த ஆர்கனுக்கு உண்டான அந்த நேரத்துல அந்த ப்ரெஷர் கொடுத்தா இன்னும் நல்லது, இன்னும் பெட்டரா இருக்கும். எப்ப முடியுதோ அந்த மாதிரி நீங்க வாங்க, அது என்னங்கறது டயக்னோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு என்னென்னலாம் வேற சாப்பாட்டுல என்ன பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். வணக்கம் மேடம். மேடம் எனக்கு ஒரு 10 years-ஆ தைராய்டு இருக்கு, ஹைப்போ தைராய்டு. நான் அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ரெக்கவரியே ஆகல. இருக்க இன்க்ரீஸ் தான் ஆகுது ஒழிய அதுல இருந்து எனக்கு இது பண்ணவே முடியல மேடம். வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காங்கம்மா? சிம்டம்ஸ் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, தொண்டை கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு குரல் வந்து சரியா கிளியரா இருக்காது. அது மட்டும்தான் சிம்டம்ஸ். ஓகே, இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னம்னா உங்க TSH இட்ஸ் வெரி வெரி நார்மல். சோ அது வந்து இதே கிடையாது. ஆனா இஃப் இட் இஸ் மோர் தென் 5 அப்படின்னம்னா கூட நீங்க வந்து அப் டு, அதாவது என்னன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு 2 தடவை 3 தடவை தட்டுனோம்னா எழுந்துக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்க நார்மல். அந்த குழந்தை வந்து 10 தடவை தட்டினா தான் எழுந்திருக்கிறாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஏதோ டயர்ட்ல தூங்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். சோ அந்த மாதிரி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது 5க்குள்ள இருந்ததுன்னா அது வந்து தைராய்டு வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ல இருக்கு. இப்போ நீங்க தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மோர் தென் 5, அதாவது 7 8 9 10 அப்படியெல்லாம் போகுது அப்படின்னம்னா உங்க தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கா இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு அர்த்தம். அதையே 10 தடவை
தட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு T3 T4 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ புரியுதுமா. இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட ஸ்ட்ராங் பண்றதுக்கு இங்க தொண்டை வறட்சி ஆகாம பாத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு வந்து சரிம்மா. அதிகமா நீங்க வந்து உங்க மைண்ட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மைண்ட் செக் பண்ணி பாக்குறதுன்னா அடிக்கடி நம்மளுக்கு தொண்டை அடைக்கிற அளவுக்கு துக்கம் வருது. இப்ப அடிக்கடி நான் வந்து டென்ஷன் ஆயிக்கிறேன், பதட்டமாகறேன், ஆன்சியஸா இருக்கிறேன், கோபம் வருது, பயமாகுது. சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய மைண்ட் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா அப்போ உங்களுடைய தொண்டையில் இருக்கிற இந்த தைராய்டு கிளாண்ட் சிறுத்து போயிடும், சுருங்கி போயிடும். சரி. சோ அந்த சமயத்துல T3 T4 ப்ரொடியூஸ் ஆகாது. ஆல்மோஸ்ட் 90% to 95% பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால நீங்க ஏதாவது உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. ஆம் ஐ ஹாப்பி அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. ஆர் ஐ எம் ஜாலியா இருக்கனா, ஹாப்பியா இருக்கனா, ரிலாக்ஸ்டா இருக்கனா. சோ ஹவு மெனி ஹவர்ஸ் என்னோட ஹாப்பி ஹவர்ஸ் ஆர் ஹவு மெனி ஹவர்ஸ் ஐ எம் வெரி டிப்ரெஷன் ஆர் இந்த மாதிரி ஆன்சைட்டிக்குள்ள போறேன். சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கொஸ்டின் பண்ணிக்கோங்க. சோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வராம இருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன் சார் ஆன்சர் பண்ணேன் இல்லையா, ட்ரைனஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணணும். சோ அதை பண்ணீங்க அப்படின்னாலும் சப்போர்ட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்குக்கு வந்து மேபி ஒரு பேக் போடலாம், கண்ணுக்கு பேக் போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாத் வந்து தண்ணியில நினைச்சிட்டு நெக் பேக் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கழுத்து சுத்தி தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்திக்கணும். சோ அது பண்ணீங்கனாலும் தைராய்டு கிளாண்ட் வந்து கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகும். தொண்டை வரலாம பாத்துக்கணும். அது பண்ணி பாருங்க. ஐ திங்க் மேபி தைராய்டு இதாகும். பட் இதோட நிறைய அதுக்குன்னு ஆசனாஸ் இருக்குதுங்க. ரைட், டயட் ஹேபிட்ஸ், ஆசனாஸ் பிராக்டிஸ். ஓகே மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. மனசு அமைதியா வச்சுக்கணும். அதுக்குதான் வந்து நம்ம தியானம் அப்படின்றது பண்றோம். எது வந்தாலும் சரி வந்துட்டு போகட்டும், அதெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தியானம் தொடர்ந்து பண்ணுங்க மேடம். தியானம் தொடர்ந்து பண்ணி மேடம் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம உடம்புக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா நிச்சயமா சக்சஸ் ஆகலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களோட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு பிளாட்ஃபார்ம், லைக் மைண்டட் பீப்புள் நல்ல ஒரு கம்யூனிட்டியோட கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா மேடம், ஒவ்வொரு வாரமும் நிறைய நிறைய நீங்க விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே எங்க குரூப்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே சண்டே எப்ப வரும் அப்படின்றாப்புல நிறைய விஷயங்கள் கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு நிறைய ஞானங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி மாஸ்டர்ஸ். உங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம்.